இங்கிலீஷ்காரனை கொண்டு வந்து ஐயாட்ட விட்டு சுழுக்கு எடுக்கணும். நீங்கெல்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்க பிடிச்சோன்னா பிசாசு வந்து லைட்டை காட்டுது. பாலா அவர்கள் ஒரு யூனிவர்சல் டைரக்டர். பல பேர் சொன்னாங்க நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது அவங்க படத்தை பார்த்து பல படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், திகட்டானதே இல்லை. இப்போ அவன் இவன் விஷால் அந்த மாதிரி ஒரு நடனம் இனிமேல் ஆட முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். யூத்தா தான் இருக்காரு, அப்படி ஆட வச்சிருப்பாங்க. பிதாமகன் சிவகுமார் சார் மிகப்பெரிய 10 பக்கம் வசனத்தை அந்த பாடலை பேசினார். அது அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த லைலா பொண்ணு, சூர்யா சார், அப்புறம் அந்த சிம்ரன், அதாவது அதுல ஒரு வாழ்வு, அதாவது நடிக்கிறாங்கன்னு ஒரு பிரேம் கூட நம்ம சொல்லவே முடியாது. எத்தனை தடவை இப்ப தொலைக்காட்சியில போட்டாலும் அது பச்சை கண்ணை வாங்காம வீட்டுல பல வேலை இருந்தா கூட கண்ணு அதுலயே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இப்போ தாராதம்பட்டன்னு ஒரு படம், சரத்குமார் சார் பொண்ணு பேர்த்து ஐயோ வரலட்சுமி சாரி, அது சரத் ஐயா பொண்ணுன்னு எனக்கு பழக்கம் குழந்தையில இருந்து. அவங்க நடிச்ச மாதிரியே சொல்ல முடியாது. சசிகுமார் ஐயோ. அப்புறம் என்ன, எல்லா படமுமே சேது, அதாவது அது படங்களா இல்லை, இவர் யூனிவர்சல் டைரக்டர்னு சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு சும்மா ஒரு காமெடியா தோணுச்சு, வரையில யோசிச்சுட்டு வந்தேன். இந்த ஹரியானா, ஊபி, பெங்கால், அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா, வேலை தர்றோம், செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளை அடக்கி ஆண்ட இந்த இங்கிலீஷ்காரங்களை வச்சு ஒரு பெரிய ஃப்ளைட்டை விட்டு இந்த லாஸ் ஏஞ்சலாஸ், லண்டன், அங்கேருந்து எல்லா இங்கிலீஷ் நடிகர்களை இங்கிலீஷ்காரனை கொண்டு வந்து ஐயாட்ட விட்டு சுழுக்கு எடுக்கணும். நீங்கெல்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்க பிடிச்சோன்னா பிசாசு வந்து லைட்டை காட்டுது. டைரக்டர் பாரு, அதாவது இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்கு நடிக்கவே தெரியல. லேட்டஸ்ட் படம் வரைக்கும் அஞ்சலினா சொல்லி இவங்க மிஸ்கின் தான் நிறைய பார்ப்பார், நடிக்கவே தெரியல. கொண்டாந்து சாப்பிட்டு விடுங்க, நல்ல சுழுக்கு எடுப்பார், நல்ல படங்களை தருவார். சீரியஸ்லி ஐ எம் டாக்கிங். தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்கம் இது ஒரு மாபெரும், இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில பார்த்ததில்லை. சங்கம் மொத்தமா இங்க நிக்குது, எல்லா டைரக்டரும் இங்க இருக்காங்க. நீங்க முதல்ல சமுத்திரகனி சார், தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்கத்தை முதல்ல அங்க லாஸ் ஏஞ்சலாஸ்ல ஒண்ணு திறங்க. அங்க திறந்து லாஸ் ஏஞ்சலாஸ்ல திறந்து ஒரு, ஏன்னா இங்க லிமிட்டட் சர்க்கிளா இருக்கு, பல அரசியல், பல குடும்ப அரசியல், சினிமாவுக்கு சிக்கல், பலருக்கு விக்கல், எல்லாம் கட்டுப்படுத்த பாக்குறாங்க. எந்த கட்டுக்கும் அடங்காத ஒரு மாமனிதன் தான் பாலா. அப்படித்தான் இருக்கணும், அந்த பிடிவாதம் இருக்கணும்.